பெரிய சம்பவம் ஆயிடுச்சு மாறிடா. என்னடா என்னது ஒண்ணு இல்லங்க, என் பக்கத்து வீட்டான ஒரு தாத்தா இருக்கிறாரு. அந்த தாத்தா எனக்கு தாத்தா மாரி. அந்த தாத்தா நினைச்சு செத்து போச்சு. சரி, வயசு முதிர்வு போட்டோம். அந்த ஆளுக்கு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைங்க, 3 பேரும் அந்த ஆள் நல்லா காப்பாத்தி கரை சேர்த்துட்டான். எல்லாம் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி போச்சுங்க. அப்ப ஜாவு கூட வரல மகாராஜா, வரல. அங்க ஊர் ஜனமும் ஓனா இதுங்குது. அந்த கைவினத்து போறதுக்கு ஆள் இல்லையான்னு நம்ம தான் அக்கம் பக்கம் வீடாச்சு, பக்கத்து வீடாச்சு, ஒருத்தருக்கு நம்ம தான் உதவி பண்ணிக்கணும், ஆதரவு. நான் என்ன பண்ணேன், நேரா போன மகாராஜா ஹாஸ்பிட்டல்ல போய் அந்த கைவின போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நான் தந்தேன். நான் என்ன பண்ணேன், அந்த கைவின ஹாஸ்பிட்டல்ல போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி தந்த பிறகு அந்த பிரீசர் பாக்ஸ் எங்கேயுமே கிடைக்கல மகாராஜா. பிரீசர் பாக்ஸ் அது எங்க கிடைக்கல. அந்த கையை வீட்டு வெளியே ஆர்டர் பண்ண போட்டு வச்சிருந்தது. அந்த கைவின ஒரே ஒரு கல்யாணம் ஒரே ஒரு பண்ணிட்டு தாங்க. அப்ப இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இல்ல மகாராஜா, பிரீசர் பாக்ஸ் கிடைக்கல. அப்ப மகாராஜா முருகமட்ல ஒண்ணு சலாத்தூள் ஒண்ணு வச்சுக்கிறான்னு சொல்றியா? அல்ல குணத்தூள் கூட ஒண்ணு இருக்குப்பா. 3 இல்ல மகாராஜா, அவர் பந்தலுக்கு போட்டாங்க போட்டாந்து ஊரு ஜனமும் ஓடாயுது குயா மோறானு. ஆமா, ஊரு அது விடு, சைலண்ட். அதை விடு, வந்து ஏடுறா. ஊரு ஜனமா ஆயுது மகாராஜா. இவங்க நான் ஆயுறாங்க. ஐயா, என் பொண்டாட்டி எங்க அம்மா வாய்தாங்க பேர். எப்படி? அதான் ஐயா. எப்படிரா? எப்படி ஆயுதாங்க தெரியுமா? ஐயோ ஐயோ, பொண்டாட்டி வர பத்தினி ஆச்சுடாடி. தெரியாதா? பத்தினி பத்தினி பச்சை பத்தினி என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி எங்க அம்மா ஆயுறாங்க. ஊரு ஜனம் என்ன ஆயுது, என் பொண்டாட்டி எங்க அம்மா ஆயுந்து பாத்துட்டு அப்படியே வாய் மேல கை வச்சுக்கிச்சுங்க. எப்படி ஆயிதாங்க? எப்படி தெரியுமா ஆயுதாங்க? என் பொண்டாட்டி ஆயுறா. எங்க அம்மா இதுல உட்காந்துங்க சாவு பக்கத்துல. என் பொண்டாட்டி இப்படி உட்காந்துங்கிறா. அந்த ஊர் ஜனம் ஆயுதுங்குது. என் பொண்டாட்டி ஆயுறா. நீ 10 கோடி மாமியத்து மாமியத்து. அந்த பந்தல் மேல அவரைக்காயே அவரைக்காயே. என் பொண்டாட்டி எங்க அம்மா சும்மா இருப்பாளா? எங்க அம்மா எப்ப லக்காடியா? நீ 10 கோடி மருமகளே, 10 கோடி மருமகளே, நம்ம போகும்போது அறுத்துக்கலாம். எங்க அம்மா யாரு? எங்க அம்மா. இதெல்லாம் பெருசு கிடையாது. அந்த கேவின் ஒரு பொண்டாட்டி இந்த பேரு. அவ பேர்பட்ட பஜாரியா இருப்பாரு. எப்படி? அவன் இந்த சாவை பாக்கல. எம்மா, இந்த வரைக்கும் விட்டு அவருக்காக நான் விரல் வச்சா வெட்டிடுவேன். இப்படி ஆயுதுங்க மகாராஜா. அதை இங்க வந்து சொல்லிக்கிறான். இந்த மாதிரி யாரும் ஆயுவாங்களா? யாருன்னா ஆயுவாங்களா? பின்ன எங்க வீட்டுல ஆயுறாங்க. விட்றா. இல்ல மகாராஜா, விட்றா. இல்ல மகாராஜா, அம்மனாட்டி. மகாராஜா, ஏய், உங்க கதையாங்க கேட்கறதுக்காக இங்க வந்துக்கிறாங்க இவங்க. ஏய்,
இதோ வந்து மாதி குலத்தின் மாமன் மதி என்றால் என்ன? மதி மதி என்றால் சந்திரன். அப்படி சந்திர குலத்திலே சுந்தர பான்று உதித்தவர்கள் திருதராட்டிர மகிமருக்கு என்னுடைய தமக்கை காந்தாரியை கொடுத்திருக்கிறோம். அடடே காந்தாரியை கொடுத்திருக்கீங்க மகாராஜா? ஆமா. என்னுடைய நாடு என்ன தெரியுமா? என்ன நாடுங்க? என்னுடைய நாடு காந்தார தேசம். காந்தார தேசம். நான் எப்பேற்பட்டவன்டா? எப்பேற்பட்டவன் மகாராஜா? காட்டுக்கு ராஜா யாரா? காட்டுக்கு ராஜா சிங்கம். சிங்கம். அந்த சிங்கத்துக்கு ஒப்பாக கலகங்கள் செய்யக்கூடியதிலே வல்லவன். வல்லவன். ஏய், நான் யாருடன் பிறந்தேன்? யாருடன் பிறந்தீர்கள் ஐயா? அந்த காந்தாரி உடன் பிறந்த பாலன் அந்த கௌரவ கூட்டத்திற்கு எப்படி வாழ்ந்து கொண்டு வருகிறேன்? எப்படி ஐயா? தென் திசையிலே வாழக்கூடிய கணவன் அந்த காலன் என்று சொல்லக்கூடிய யமன். யமன் காலன் என்று சொல்லக்கூடிய யமன். அந்த யமனுக்கு ஒப்பாக வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆமாம் ஐயா. என்னுடைய பேர் என்ன தெரியுமா? என்னுடைய பேர் என்னையா? அந்த 3 எழுத்தில்
மகாராஜா என்னுடைய பெயரோ மூன்று எழுத்து. என்னுடைய பெயரோ மூன்று எழுத்து. அடிடே முந்து மூத்துறத மகாராஜா மூன்று எழுத்து. உடைய பெயர் என்னுடைய பெயர். இல்ல மகாராஜா மூணு எழுத்துல ஒரு பேரா. மூன்று எழுத்துல என்ன பேரா இருக்கா? என் தெரிஞ்சு ஒருவேளை எருமையா இருக்குமா? எருமனோ எருமை கூட இருக்குமாண்ணா? எருமை மூணு எழுத்தாண்டா. ஆஹா எனக்கு தெரிஞ்சு எருமெல்லாம் இருக்காதுண்ணா. ஒருவேளை பண்ணி பண்ணி நான் சொல்றேன் பாரு. நான் சொல்றேன், நீ ஒண்ணு போய் கூப்பிட்டேன் பாருண்ணா. சொல்றா பண்ணி கிடையாதுண்ணா. சுன்னி சுன் பேர் வைப்பாங்க. என் மண்டை ஃபுல்லா அப்படியே ஓட்டு மகாராஜா. ஓடும் மகாராஜா சுன்னி நடா வைப்பாங்க. இல்லைங்க நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. பேர் சொல்றா. நல்ல பேரை சொல்றா. நல்ல பேருங்க. எனக்கு தெரியல, நீ எதுனா உன்னை தூடு நான் பதில் சொல்றேன். அப்பு 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 இந்த ஆளுக்கு போய் அப்பு நான் சொல்றேன் பேரு. நீ என்ன சொல்ற பேரு? சாயிப்பு மகாராஜா. நீ கையை குறுக்கு வைக்காத, வீட்டில் கையை குறுக்கு வைக்கிறா. அப்பு அப்பு நல்லா கை குறுக்கு வைக்கிறா. சரிங்க, வேற பேர் சொல்லலாம். இதெல்லாம் வைக்க மாட்டாங்க மகாராஜா. நீ வேற எதுனா சொல்லு. நீ எப்படி எப்படிங்க? கழுதை, எருமை, எருமை, பன்னி, பன்னி, இதுக்கெல்லாம் கூட மூன்று எழுத்து தான். ஆமாங்க. அப்படி கிடையாது. உப்பு, பப்பு, பப்பு, இதுக்கு மூன்று எழுத்து தான். உப்பு பப்பு மகாராஜா. நீ அந்த பேர் வைக்க மாட்டாங்க மகாராஜா. அந்த பேர் வைக்க மாட்டாங்க. இதெல்லாம் கூட மூன்று எழுத்து. அப்படி கிடையாது. எப்படி? அன்பு, அன்பு, பண்பு, பண்பு, பாசம், பாசம், இதுவும் மூன்று எழுத்து. ஆமாங்க. இதெல்லாம் வாயில வரலையா? அன்பு பண்பு கூட பேர் வைக்கறாங்க. சொல்லுங்க, வைக்கிறது இல்லையா? எனக்கு வைக்கலங்க. எனக்கு எங்க வீட்டுல என்ன பேர் வச்சுக்கிறாங்க? தான சூத்தன். ஐயா, எங்க அம்மா என்ன செல்லமா கூட மகாராஜா. டேய் பேன சுத்தா என் பேல குச்சி குச்சி குச்சியோ மகாராஜா. இதுக்கு காவல்கார வச்சுக்கோ. இந்தாங்க வச்சுக்கலாம். ஆயிராங்க. டேய் சொல்ல மகாராஜா. அப்படி கிடையாது. என்னுடைய பெயரோ மூன்று எழுத்து. என்னங்க? சா சா கு தொண்டை கட்டிங்குதுங்க. நீ நீ அப்படி என்னுடைய பெயரோ மூன்று எழுத்து. அப்படியே எப்படி முதல்ல சொல்ல? சா சா கு கு நீ தொண்டை கட்டிங்குதுங்க. இந்த செக்ஸ் மாத்திரை. ஐயோ இந்த விக்ஸ் மாத்திரைங்க. தொண்டை கட்டிங்குது மகாராஜா. நீ வேற மகாராஜா. கீவியோ ஐ தூக்கல கீவியோ. சரி மகாராஜா. அதான் அந்த விக்ஸ் மாத்திரை போனது. நான் மாத்திரை போட போறேன். அதான் அந்த செக்ஸ் விக்ஸ் மாத்திரை செக்ஸ் மாத்திரை ஏதோ ஒன்னு சொல்றாங்க. அதான் நான் பாருங்க பட்டுங்கறானுங்க. பாத அதானடா பட்டுங்கறான். பாத யாரு ஒண்ணா பட்டு. ஏய் என்னுடைய பெயரோ முன்னெடுத்து சா கு நீ நீ அது எழுத்தை தள்ளிவிட்டால் சாகுனி. ஓ அந்த கூ தள்ளலாம். ஆமா. அடடே கூ தள்ளிட்டா சாணி. சாணி இருந்தா என்ன? எப்படி என் படிப்பு? உன் படிப்பு என்ன படிப்பு? ஐயா பச்சின் வச்சிடா. முன்னாடி வரும் பாரு சாணி. அதேதான் அதேதான். அப்படி கிடையாது. சரி சரி சனிங்க. யாருக்கு யாருக்கு? சூதுமுனையில நிற்க வைத்த பஞ்ச பாண்டவர்களுடைய நாடு நகரம் கஜம் யானை சேனை பண்ணு கொண்டார் என்று சொல்லக்கூடிய 38 வரவாடு அனைத்தையும் பறித்து கொடுத்தேன். ஆமா சகுனி மாமன். யாருக்கு? யாருக்கு ஐயா? கௌரவநாதிகளுக்கு. ஆமா. அப்படி இருக்கும்போது அது மட்டுமல்லாமல் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர்கள் அடிமையாக்கினேன். ஆமாங்க. ஐவருக்குற்ற தேவியாக விளங்கக்கூடிய திரௌபதா தேவி அடிமையாக்கினேன். அடிமையாகி போனவர்களை
ஆளாமல் விடக்கூடாது என்று சொல்லி அடிமையாகி போனவர்களை ஆளாமல் விடக்கூடாது என்று சொல்லி அத்தினாபுரமோ 12,000 வீதி. அந்த 12,000 வீதியிலே ஒரு செத்தனாய வருவார்கள். கயிறு கட்டி வருவார்கள். அப்படி இட்டு வந்து இந்த சதுரமணி சொல்லக்கூடிய மணிமாமனை ஏற்றி அவள் அங்கத்தில் ஆடைய களை செய்தவன் இந்த மாமன். சூப்பருங்க. யாரை விட்டு கையை செய்தேன்? யாருங்க? துச்சாதன புலியை விடுத்து துச்சாதன புலி அவள் அங்கத்தில் ஆடைய கலை செய்தேன். ஆமாங்க. அப்பேற்பட்டவன் என்னுடைய கரத்தில் இருப்பதென்ன? அங்கனா எதற்காக ஐயா? இரு கண்ணில் அமைந்தது குறைந்தது 104 பேர்கள். ஆமாங்க. 104 பேர்களையும் நயமாக வரவழைத்து 104 அறைகளை கட்டி ஒரு நாளைக்கு ஓரகப்பை கூழ் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்று ஆகியபடி செய்து என்னுடைய தம்பிமார்கள் 103 பேர்கள் என் கண்ணெதிரே மாண்டு விட்டார்கள். ஆமாம். அதை பார்த்தேன், நெஞ்சு துடித்து விடுத்தேன். என்னுடைய தம்பிமார்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி இந்த கௌரவநாதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களை கொல்ல வேண்டும் என்று உதட்டிலே உறவையும் உள்ளத்திலே பாராட்டி அந்த துருவத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஆமாங்க. போட்டோட்டமாக வந்த செய்தி எப்படி என்றால் நானும் அஸ்தினாபுரத்துக்காக போறேன் ஐயா. உங்களுடைய மருமகளை அழைத்தபடி உத்தரவு புறப்படு. என்னுடைய வரவு பிள்ளை காண வேண்டும். ஆமாங்க. புறப்படு போகலாம். அப்படியே ஆகட்டும் மகாராஜா. Bye.
நான் ஆதாரமாக வருகிறேன் மாமா. தெரியாதனா உலகமெல்லாம் அரிசுழு உலகமெல்லாம் இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் நின்றிருக்கும் சீரோடு சிறப்போடு வாழ்ந்திருப்பாய்.